எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விமல் வர்மன் பேசுகிறேன். அனைத்து வன்னியகுல சத்திரிய சொந்தங்களுக்கும் இந்த காணொலி கொஞ்சம் ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும். கண்டிப்பாக காணொலியுடைய இறுதி வரைக்கும் பாருங்கள். இத்தனை நாள் வரைக்கும் விமல் வர்மனை நீங்கள் இப்படி பார்த்துருக்க மாட்டீங்க, இப்படியாப்பட்ட ஒரு பேச்சை கேட்டிருக்க மாட்டீங்க. ஆனால் இன்னைக்கு அந்த பேச்சையும் அந்த விஷயத்தையும் நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா என்னுடைய மனசுக்குள்ள அவ்வளோ பெரிய அழுத்தம் இருக்குது, புரியுதுங்களா? நாமளும் ரொம்ப தன்மையாக தைலாபுரத்தில் இருக்கிற அந்த கூட்டத்தை பற்றின பல உண்மைகளை மக்கள் மத்தியில் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு தான் வந்துட்டுருக்கோம், புரியுதுங்களா? இதனால் நமக்கு நிறைய எதிர்ப்பு, போகிறோம் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு தெரிஞ்சால் பார்த்தீங்கன்னா தைலாபுரத்தில் இருக்கிற தற்குறி கூட்டம் பார்த்தீங்கன்னா விமல் வர்மனை என்னென்ன பண்ணுச்சுன்றதெல்லாம் எனக்கு தெரியும். அதை பற்றிலாம் நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் இல்லைன்ற நான் நினைக்கிறேன். அதையும் தாண்டி தான் நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கிற உண்மையை நம்ம மக்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்னைக்கு இந்த தைலாபுரம் கோஷ்டிலாம் பார்த்தீங்கன்னா அந்த கும்பல் தற்குறிகள் அடுத்த தலைமுறையோடைய அரசியல் பாதுகாப்பு பற்றி சிந்தனை கிடையாது. நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு நாளைக்கு கல்வி, பொருளாதாரம், வேலைவாய்ப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யார் அமைச்சு கொடுப்பாங்க, யாரை வச்சு நம்ம போராட போகிறோம், இந்த சமூகத்துக்கு யார் பாதுகாப்பு, இந்த சமூகத்தோடைய மிகப்பெரிய பார்த்தீங்கன்னா விஷயமா நிற்கிற பாட்டாளி மக்கள் கட்சிக்கு யார் பாதுகாப்பு அப்படின்ற எந்த சுய சிந்தனையும் இல்லாமல் ஒட்டுமொத்த தற்குறி கூடாரமாக பார்த்தீங்கன்னா தைலாபுரம் இன்னைக்கு மாறி இருக்கு. அந்த தற்குறி கூட்டத்தை இனியும் நாம் பொறுத்து பார்த்தீங்கன்னா கடந்து போனோம் அப்படின்னா ஒவ்வொரு வன்னியர்களுமே இந்த தற்குறி கூட்டத்தை வன்னியர் சமூகத்தோடைய மத்தியில் நம்ம வளர விட்டோம் அப்படின்னா இந்த சமூகத்தை அழிக்கிற 1ஆம் நம்பர் கல்பிரிட்டுகளாக இவனுங்க தான் இருப்பானுங்க. ஸோ அதனால் முதல்ல இந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னா தோலுரிச்சு காட்டுற இடத்துல நானே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கேன். குறிப்பாக இவனுங்க கடந்த 6 மாதமாக சொல்லிட்டு இருக்கிற விஷயம், 40 வருஷமாக சமூகத்துக்காக ஒருத்தர் போராடிட்டார், தைலாபுரத்தில் உட்காந்துக்கிட்டு 96,000 கிராமத்துக்கு போனார். முதல்ல தமிழ்நாட்டில் 96,000 கிராமம் கிடையாது. அவர் ஏதாவது பார்த்தீங்கன்னா கனவுல இருந்து அந்த பேரை சொல்லிட்டு இருக்கிறாரு. நாமளும் அந்த 96,000 கிராமத்தை பற்றிலாம் நம்ம இன்னைக்கு வரைக்கும் எதுவும் பேசினது கிடையாது. வயசான காலத்தில் எதுவும் சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் கடந்து போயிட்டோம். ஆனால் இன்னைக்கு கடக்கிற சூழலுக்கு இல்லை. முதல்ல அவருக்கு தமிழ்நாட்டில் என்ன இருக்குது, எத்தனாயிரம் கிராமங்கள் இருக்குது, எத்தனாயிரம் கிராமங்களுக்கு இவரு நடந்து போனார் அப்படின்ற விஷயமே அவருக்கும் தெரியல. ஏதோ போகிற போக்கில் சொல்லி விடுவான், எவன் நம்மளை கேள்வி கேட்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு 96,000 உட்காந்துட்டு சொல்லிட்டு இருக்கிறாரு. சரி, அப்படியாப்பட்ட அந்த மனுஷனோடைய பின்னாடி நாங்கள்லாம் இருக்கிறோம், பாதுகாப்பாக இருக்கிறோம், அரணாக இருக்கிறோம், நாங்கள் பார்த்தீங்கன்னா அவரை கைவிட மாட்டோம் அப்படின்னு சொல்கிற கூட்டம் 87 வயசு தள்ளாத வயசு, புரியுதா இல்லையா? இனிமேல பார்த்தீங்கன்னா அவர் ஓடி இந்த சமூகத்துக்கு பாதுகாப்பு கொடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா செங்குத்தாக பிடிச்சி நிறுத்தி இந்த சமூகத்தெல்லாம் பாதுகாக்க முடியாது, புரியுதா? அதுக்கான சத்து உடம்புல கிடையாது, புரியுதா? இருக்கிற உண்மையை முதல்ல ஒத்துக்குங்கடா. ஒட்டுமொத்த பேருக்கும் சொல்கிறேன் நான், புரியுதா? தைலாபுரத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த பேருக்குமே நான் சொல்கிறேன் நான், முதல்ல இந்த உண்மையை ஒத்துக்குங்க. தள்ளாத வயசில் பார்த்தீங்கன்னா அந்த ஆளோடைய முகத்தை காட்டி பார்த்தீங்கன்னா வேலையை காட்டிட்டு இருக்காது, புரியுதா? அவரால் முடியாது, முதல்ல அதை நீ ஏற்றுக்கோ, புரியுதா இல்லையா? அவரை முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகத்தை முட்டாளாக்க நினைக்காத. அடுத்தது அவருடைய சொந்த மகள், பெரிய மகள் காந்திமதி அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஸ்ரீ காந்திமதி. அந்த ஸ்ரீகாந்தின்றவங்க படிப்பறிவு என்னன்னு தெரியுமா? 8ஆம் கிளாஸ் ஃபெயிலு. அப்படியாப்பட்ட 8ஆம் கிளாஸ் ஃபெயிலான ஒரு தற்குறியை கூட்டிகிட்டு வந்து தான் இன்னைக்கு தைலாபுரம் கும்பல் பார்த்தீங்கன்னா செயல் தலைவி, வருங்காலம் பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகத்துடைய தானே தலைவி, இவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்தை பார்த்தீங்கன்னா செங்குத்தா நிறுத்த போகிறாங்க எங்களுடைய ஐயாவுக்கு பின்னாடின்னு பார்த்தீங்கன்னா காட்டுறானுங்க. 8ஆம் கிளாஸ் ஃபெயிலான உங்கள் அக்காவுக்கு முதல்ல கையெழுத்து போட தெரியுமா, படிக்க தெரியுமா, ஆங்கிலத்தில் ஏதாவது பார்த்தீங்கன்னா 4 பேர் கேள்வி கேட்டானா அதுக்கு பதில் சொல்ல தெரியுமா? நாளை பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்தில் இருக்கிற பிள்ளைகளுடைய பார்த்தீங்கன்னா படிப்பறிவு பற்றி ஏதாவது தெரியுமா? என்ன படிக்கிறாங்க அப்படின்னு அதனால் புரிஞ்சிக்க முடியுமா? நான் கேட்குறேன், நான் தெரியுமா? ஏதாவது புரிஞ்சிக்க முடியுமா? உக்காந்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா டே நீங்கள் எப்பட்றா பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவை பற்றி இப்படி பார்க்கலாம், நீங்கள் யாருங்கடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உக்காந்துக்கிட்டு மேடையில் எவனோ ஒரு தற்குறி பார்த்தீங்கன்னா எழுதி கொடுத்ததை இப்படி கண்ணை விட்டு பார்த்தீங்கன்னா படிச்சுக்கிட்டு டயலாக் பேசிகிட்டு இருக்குது அந்த காந்திமதி. இந்த தற்குறியை பூரா பார்த்தீங்கன்னா வன்னியர் தலையில் கட்டுறதுக்கு நீங்கள்லாம் வருவீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு வன்னியர் பூரா பார்த்தீங்கன்னா
ஆமாஞ்சாமி போட்டுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பின்னாடி அடிமையாக வந்து பார்த்தீங்கன்னா வரணுமா? நான் கேட்குறேன். நான் தைலாபுரத்துடைய பிதாமகர் ராமதாஸ் அவர்களே கேட்குறேன். நான் நீங்கள் என்ன உங்களுக்கு என்ன நாங்கள் என்ன அடிமையா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தற்குறியை கை நீட்டுவீங்க. அந்த தற்குறி பின்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகம் போகணுமா? நான் கேட்குறேன். நான் எப்படி 8ஆம் கிளாஸ் ஃபெயிலான ஒரு தற்குறியை கை நீட்டுவீங்க, அந்த தற்குறியோட பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வன்னியரபுரம் போகணுமா? நான் கேட்குறேன். நான் வன்னியரபுரம் முட்டாளை நினச்சிட்டு இருக்கியா? படிப்பறிவு இல்லாத நினச்சிட்டு இருக்கீங்களா? நான் கேட்குறேன்னு. தைலாபுரத்துடைய பிதாமகர் ராமதாஸ் அவர்கள் என்ன என்ன அவன் போய் நம்மளை கேள்வி கேட்டுருவான்? என்ன அந்த இருமாப்பு, என்ன அந்த கர்வம் உங்களுக்கு? என்ன 87 வயசுல கர்வம்? வன்னியர்கள் போட்ட சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன், புரியுதுங்களா? வன்னியர் இல்லைன்னா நீங்க கிடையாது, புரியுதா? நீங்க இல்லைன்னா வன்னியர் கிடையாதுன்ற அந்த டைலாக்கை முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பேசுறதை நிறுத்துங்க. வன்னியர் இல்லை நீங்க கிடையாது, புரியுதா? வன்னியர் ஒவ்வொருத்தனும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக கூட நின்று அவன் சொந்த காசை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வளர்த்தெடுக்கலன்னா ராமதாஸ் என்ற ஒருத்தரே வந்து சமூகத்துக்கு கிடையாது, புரியுதா இல்லையா? நீங்க ஆரம்ப காலத்தில் வந்த போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்துக்கு உண்மையா இருந்தீங்கன்னு தான் எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்க பின்னாடி வந்து நின்னா நீங்க கண்ணு கலங்கிட்டா ஒட்டுமொத்த வந்து பார்த்தீங்கன்னா தமிழகமே வந்து பார்த்தீங்கன்னா மிக பெருசா வந்து பார்த்தீங்கன்னா மண்ணெல்லாம் செவக்கும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்க முன்னாடி பைத்தியமா தெரிஞ்சான் இந்த சமூகத்தில் இருக்கிறார். நீங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வம். ராமதாசன் எவனாவது பேரை சொன்னா கூட அவனை போய் வந்து பார்த்தீங்கன்னா ஊடியேறி வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிற இடத்துல ஒவ்வொரு பாமர வன்னியனை வந்து பார்த்தீங்கன்னா இருந்தான், புரியுதா இல்லையா? அந்த அளவுக்கு நம்பணும் அவங்கள. அப்படியாப்பட்ட இந்த சமூகத்தை 6 மாசமா வந்து பார்த்தீங்கன்னா குட்டி சேவராக்கி 8ஆம் கிளாஸ் ஃபெயிலான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தற்குறியை கூட்டிட்டு வந்து இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் செயல் தலைவர், அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவனுங்க பசங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இளைஞரணி தலைவர், இன்னொருத்த வந்து பார்த்தீங்கன்னா செயற்குழு உறுப்பினர் அப்படின்னு கையை காட்டுவீங்க. மானம் ஈனம் சூடு சொரணை எதுவுமே இல்லாமல் இந்த சமூகம் ஏற்றுக்கணுமா? எவனும் கேள்வி கேட்கக்கூடாதா? நான் கேட்குறேன். நான் என்னது இது? என்ன வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமூகம் பூரா வேடிக்கை பார்த்துட்டு இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? ஏண்டாடே இந்த தைலாபுரத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு நாங்கள் இவருக்காக இருக்கிறோன்னு பேசுறேன். 8ஆம் கிளாஸ் தற்குறியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆள் கை காட்டி வச்சிருக்கிறாரா? அந்த 8ஆம் கிளாஸ் தற்குறி பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சமூகம் போகணுமா? கேட்குறேன். நான் என்ன தைலாபுரத்தில் உட்காந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் எழுதிக்கிட்டு தானே தலைவி செயல் தலைவனை எழுதிட்டு திரியிறீங்களே, தற்குறிடா. நான் கேட்குறேன், தற்குறிடா அது. அந்த தற்குறி பின்னாடி இந்த சமூகம் வந்து போகணுமா? அந்த சமூகத்துக்கு என்ன அரசியல் பாதுகாப்பு? அந்த தற்குறியால வந்து பார்த்தீங்கன்னா என்ன கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரத்தை இடஒதுக்கீடை வந்து பார்த்தீங்கன்னா உறுதிப்படுத்தி எங்களுக்கு கொடுக்க முடியும், வன்னியர்களுக்கு கொடுக்க முடியும்? நான் என்ன விளையாடுறீங்களா? என்னடா விளையாடுறீங்களா? நான் கேட்குறேன். நான் 1ஆம் நம்பர் தற்குறியபுரம் கூட்டிட்டு வந்து உட்காந்துட்டு மேடை போட்டுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா குரலி வைத்த காட்டிக்கிட்டு வன்னியர் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விலை போகாத கத்திரிக்காய்களை பூரா வந்து பார்த்தீங்கன்னா வித்துக்கிட்டு திரியிறீங்களா? தைலாபுரத்தில் இருக்கிற 1ஆம் நம்பர் தற்குறிங்க போகிறான், எவனும் கேள்வி கேட்க மாட்டான்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இந்த தற்குறிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுபடிகளாக ஜிகே மணியும் அருளும், புரியுதா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விலையே போகாமல் ஊரில் வந்து இருந்தான்னு தெரியுமா? அவனுக்கு மொத்த பேரும் போய் வந்து பார்த்தீங்கன்னா தைலாபுரத்தில் பதவி கொடுத்ததுக்காக பதவிக்கு போய் நின்ட்டானுங்க. நீங்களாம் உங்களுக்கு மானம் ஈனம் சூடு சொரணை உடம்புல உங்களுக்கெல்லாம் வன்னியர் ரத்தம் தான் ஓடுதா? நான் கேட்குறேன். நான் வன்னியர் ரத்தம் தான் ஓடுதா? வன்னியருடைய அடுத்த தலைமுறை பற்றி ஏதாவது சிந்தனைக்குதா? திமுக பற்றி வாயை திறந்து நீங்களாம் பேசுறீங்களாடா? 4.5 வருஷமா வன்னியர்களுக்கு 10.5% கொடுக்காம வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஏமாத்திட்டு இருக்குடா. மிகப்பெரிய ஒரு துரோகத்தை வந்து பார்த்தீங்கன்னா வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சிருக்கடா திமுக. அதை பத்தி எந்த தற்குறியாவது தைலாபுரத்தில் உட்காந்துக்கிட்டு 6 மாசத்துல எவனாவது வாயை திறந்து பேசியிருக்கீங்களாடா? 2 நாளைக்கு முன்னாடி சேலத்தில் கூட்ட போட்டீங்களே, எவனாவது வாயை திறந்து ஒரு பேச்சுக்காவது வந்து பார்த்தீங்கன்னா திமுகவை பத்தி எவனாவது பேசுனீங்களாடா? நாங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நம்பி உட்காந்துக்கிட்டு 40 வருஷமா பிதாமகர் 40 வருஷமா எல்லாமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு இருந்தவன் போறா முட்டாளை நினைச்சிட்டீங்க. எப்படி முட்டாளை நினைச்சிட்டீங்க? என்னது நீலி கண்ணீர் போலி கண்ணீர் வடிச்சுக்கிட்டு எவனும் கேட்க மாட்டான், எவனும் வந்து நம்மளை எதிர்க்க மாட்டான், எவனும் நம்மளை எதிர்த்து பேச மாட்டான். என்னது இது? அப்படி நினைக்கிறதுனால தான் 1ஆம் நம்பர் தற்குறி உன் பேரன் மேடை ஏறி வந்து பார்த்தா குடியார பையன் பெரிய இவனாட்டம் நாங்கள் இருக்கிறோம் ஐயா வன்னியர் சமூகத்துக்கு வந்து பார்த்தனா அப்படி. நீ யாரா முதல்ல? நீ யார்? நீ 8ஆம் கிளாஸ் ஃபெயிலான வந்து பார்த்தனா ஒருத்தங்களுக்கு பிறந்து போட்டு பாரம் வந்து பார்த்தீங்கன்னா மகாபலிபுரத்தில் நடத்திக்கிட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொம்பளை விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செருப்படி வாங்கிட்டு போதையில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய் ஒருத்தனை வந்து பார்த்தீங்கன்னா கொன்று ராமதாஸ் அப்படின்ற ஒற்றை நபருடைய பேரன்ற ஒரே காரணத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீ எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிற. நீ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்தை செங்குத்தான் நிறுத்த போறியா? உன்னெல்லாம் வந்து நாங்கள் தலைவனாக ஏற்றுக்கணுமா? நான் கேட்குறேன். நான்
என்னடா விளையாடுறீங்களா? என்ன இங்க இருக்கிறவங்க பூரா வந்து பார்த்தீங்கன்னா எதையும் பேச மாட்டான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தலையை சாச்சிட்டு போயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? 25 வருஷமா இந்த கட்சிக்காக உழைச்சான் வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ். அந்த மனுஷனா வந்து பார்த்தீங்கன்னா 6-7 மாசமா இந்த தற்குறி கூட்டம் பூரா உட்காந்துக்கிட்டு எதை சொல்றதும் அதை சொல்றதும் தைலாபுரத்துடைய பிதாமகர் ராமதாஸ் பெத்த பிள்ளைய வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாத சொல்லிக்கிட்டு நாங்க வாயை திறந்து பேசணும் அப்படின்னா தைலாபுரத்துடைய பெரியவருக்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்க இடம் இல்லாமல் போயிடும். புரியுதுங்களா? 25 வருஷமா உங்களுடைய மான மரியாதை வந்து பார்த்தீங்கன்னா கௌரவத்தை பூரா காத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்க பின்னாடி வந்து நின்னது யாரு? உங்க புள்ள அன்புமணி ராமதாஸ். அந்த புள்ள இல்லைன்னா நீங்க என்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா நடுத்தெருவுக்கு போயிருப்பீங்க. புரியுதுங்களா? அந்த புள்ளைய வந்து பார்த்தீங்கன்னா 6 மாசமா நீங்க நிந்திக்கிறதுனால தான் இன்னைக்கு நடுத்தெருவில் நின்றுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அழுதுட்டு நிக்கிறீங்க. புரிஞ்சுக்குங்க. புரியுதுங்களா? அப்படியாப்பட்ட ஒரு புள்ளையா வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு இந்த தற்குறி கூட்டம் போறா சேர்ந்துக்கிட்டு இஷ்ட கூந்தலுக்கும் பேசுவீங்க. வன்னியார் போறா வந்து பார்த்தீங்கன்னா வேடிக்கை பாப்பான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்னது இது? அது மீண்டும் சொல்றேன் பாருங்க. புராணத்துல ஒரு வரலாறு ஒன்று இருக்கு. இரணியகசிபுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுவை பிடிக்காது. அவனுடைய புள்ள வந்து பார்த்தீங்கன்னா பிரகலாதனுக்கு விஷ்ணுன்னா அவ்வளோ இஷ்டம். புரியுதா? பெத்த தகப்ப வந்து பார்த்தீங்கன்னா புள்ளைய கொள்றதுக்கு எல்லா வழியும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவான். ஆனா புள்ள வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே தகப்பனை வந்து பார்த்தீங்கன்னா மீறி எதுவுமே பேச மாட்டான். அப்படி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு இரணியகசிபா வந்து பார்த்தீங்கன்னா தைலாபுரத்தில் உட்காந்துக்கிட்டு வன்னியர்களை அழிக்க வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கோடாரி காமா மாறி இருக்கிறீங்க தைலாபுரத்துடைய பெரியவர் ராமதாஸ் அவர்களே. புரியுதுங்களா? உங்களை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிரகலாதன் போல உங்களுடைய அனைத்து விஷயத்தையும் காத்து நிற்கிறது உங்க மகன் அன்புமணி ராமதாஸ். அந்த புள்ள இல்லைனா, அந்த புள்ள மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 25 வருஷமா உங்க பின்னாடி நிக்கலனா நீங்க யாருன்ற இடமே வந்து பார்த்தீங்கன்னா தடமே இல்லாம மொத்த பேரை வந்து பார்த்தீங்கன்னா போய் சேர்ந்திருப்பீங்க. அப்படியாப்பட்ட ஒரு புள்ள இந்த சமூகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு பண்ணிருக்கு. சுகாதாரத்துறையா இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் பெல்ட்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப சுகாதார நிலையங்களை எடுத்துட்டு வந்து இன்னைக்கு பல லட்சம் வன்னியர் பிள்ளைகள் இருந்து பல சாதிகளுடைய வந்து பார்த்தீங்கன்னா கருவூல வளரும் ஒட்டுமொத்த பிள்ளைகளை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காப்பாற்றப்படுதுன்னா ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிரசவம் பார்த்து எத்தனையோ பிள்ளைங்க வந்து வளர்ந்துருக்குன்னா அதுக்கு முழுக்க 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 காரணம் உங்க புள்ள அன்புமணி. புரியுதா? அப்படியாப்பட்ட ஒரு புள்ளைய நிந்திக்கிறதுக்கும் அப்படியாப்பட்ட ஒரு புள்ளைய வந்து பார்த்தீங்கன்னா அசிங்கமா பேசுறதுக்கும் அப்படியாப்பட்ட ஒரு புள்ளைய வந்து பார்த்தீங்கன்னா கூட இருக்கிற 1ஆம் நம்பர் தற்குறிங்க போறா வந்து பார்த்தீங்கன்னா மேடை ஏறி பேச விட்டு வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு கூச்சமே வெக்கமே இல்லாம சிரிச்சிட்டு நிக்கிறீங்க. இதுல நீலி கண்ணீர் போலி கண்ணீர். உங்களுக்காகத்தான் நான் கடைசி யுத்தம் பண்ண போறேன். உங்க 8ஆம் கிளாஸ் ஃபெயிலான வந்து பார்த்தீங்கன்னா உங்க மகளுக்காக யுத்தம் பண்ணிட்டு நிக்கிறீங்க. அந்த யுத்தத்துக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் பூரா வந்து சாவ முடியாது. 80களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக சத்தான் 21 பேர் அவனுங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா திருவோடு கொடுத்துட்டீங்க. இந்த 40 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்கு எத்தனையோ லட்சம் பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல திருவோடுகளை தூக்கி கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகளை கை காட்டி இன்னும் குறைச்சில இருக்கான் தெரியுமா, அவனை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் திருவோடு கொடுக்கறதுக்கு நீங்க ரெடி ஆயிட்டீங்க. புரியுதுங்களா? இனிமேலும் வன்னியர்கள் பொறுத்து போக முடியாது. நான் மறுபடியும் சொல்றேன். புரியுதா? நானும் பொறுத்து போனேங்க. இவனுங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மரியாதை கிரியாதை ஒண்ணுமே இல்லாமத்தான் நம்ம எல்லாம் பேசணும். புரியுதா? வன்னியர் ஊர் பக்கம் இவனுங்கெல்லாம் வந்தானுங்க அப்படின்னா நிக்க வச்சு வந்து பார்த்தீங்கன்னா தொடப்பத்துல மாறுல வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கணும். புரியுதா இல்லையா? ஒட்டுமொத்த வன்னியர்களும் இவனுங்களை செருப்புலேயே அடிக்கணும். புரியுதா? தைலாபுரம் பேரை சொல்லிக்கிட்டு எவனாவது வந்தான் அப்படின்னா அன்புமணி ராமதாஸ் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா குறை பேசிக்கிட்டு எவனாவது நின்னா அப்படின்னா அவனுங்களை நிக்க வச்சு வந்து பார்த்தீங்கன்னா செருப்புலேயே அடிக்கணும். புரியுதா? பயப்படவே கூடாது. இனிமேல் என்னடா அடுத்த தலைமுறை பற்றிய சிந்தனை கிடையாது. அடுத்த தலைமுறையுடைய பிள்ளைகளுடைய வாழ்வியலை பற்றிய சிந்தனை கிடையாது. அந்த பிள்ளைகளுடைய கல்வி வேலை வாய்ப்பு என்னாகின்ற பிரச்சனை கிடையாது. இடஒதுக்கீடு கிடைக்குமா கிடைக்காத அதுக்காக என்ன பண்ண போறோம் எந்த சிந்தனையும் கிடையாது. 24 மணி நேரம் அன்புமணி ராமதாஸ வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு பேசுறதே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பொழப்ப வச்சுட்டு திரியிறானுங்க. இப்படி இருக்கிற இந்த தற்கொலைகளை இந்த கூட்டத்தை வன்னியர்கள் நாம தான் வெளுக்கணும். நாம வெளுக்கல அப்படின்னா இவனுங்க திருந்த மாட்டானுங்க. இவனுங்களால ஒட்டுமொத்த சமூகமே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி செவரா மாறிடும். புரியுதுங்களா? வன்னியர்கள் முடிஞ்சா திருந்திக்கோ, புரிஞ்சுக்கோ. புரியுதா இல்லையா? எவனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பயப்படாத.
எவனும் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்கு படி அளக்கலை. தைலாபுரத்தில் உட்கார்ந்து இருக்கிற பெரியவர் ஒன்றா வன்னியர்களுக்கு படி அளந்து நாமெல்லாம் வாழலை. புரியுதா? அதை முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக ஒத்துக்குங்க. அவன் கஷ்டத்தில் தான் நம்ம வாழ்கிறோம். நாம் கஷ்டப்பட்டு தான் நம்ம பிள்ளைங்களை படிக்க வச்சுருக்கோம். நாம் கஷ்டப்பட்டு தான் கட்சியை வளர்த்துருக்கிறோம். நாம் கஷ்டப்பட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்து எடுத்துகிட்டு போய் நிறுத்திருக்கிறோம். வன்னியர் இல்லை அப்படின்னா ராமதாஸ் என்ற ஒரு பேரே இருந்திருக்காது. புரியுதா? உட்காந்துக்கிட்டு நான்ற அந்த விஷயத்துக்கு வன்னியர்கள் வெளியில் வந்து பேசணும். பயப்படாதீங்க, எவனுக்கும் பயப்படாதீங்க. புரியுதா இல்லையா? எவனுக்கும் பயப்படாதீங்க, வெளியே வந்து நின்று பேசுங்க. எவனும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வன்னியர்களுடைய தலையை எவனும் வாங்கிட முடியாது. புரியுதா? எவனுக்கு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அருகதையும் கிடையாது. நாம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாதுகாப்புக்கு, நம்மளுடைய அடுத்த தலைமுறையுடைய விஷயத்துக்கு நாம வாயை திறந்து பேசல அப்படின்னா தைலாபுரத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிற பிதாமகர் 8ஆம் கிளாஸ் பயிலான தற்குறி போல பல தற்குறிகளை கூட்டிட்டு வந்து வன்னியர் சமூகத்தை குட்டி சேவரா வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி இந்த சமூகத்தை வந்து பார்த்தீங்கன்னா அழிகிற நிலைக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க. புரியுதா? உட்காந்துக்கிட்டு நாங்கள் 40 வருஷமா அவரை பார்த்துட்டோம், அவருக்காக இந்த இனிமேல் அந்த நாடகமே வேண்டாம். வெளியே வா, உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெளிவுபடுத்தி வந்து பார்த்தீங்கன்னா நிற்க வேண்டிய இடம் அன்புமணி பின்னாடி நிற்க வை. புரியுதா? அதுதான் இனிமேல் நம்முடைய பெரிய வேலையாக இருக்கணும். இந்த தற்குறி நாயை எங்கேயாவது பார்த்தா செருப்பை கழட்டின்னு அடிக்கிற அந்த விஷயத்தை ஒட்டுமொத்த வன்னியர்கள்ட்டையும் ஒவ்வொரு கிராமத்திலையும் எடுத்துகிட்டு போய் சேருங்க. அதுதான் ஒவ்வொரு வன்னியனும் இனிமேல் நம்ம செய்ய வேண்டிய மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கிய கடமை. புரிஞ்சுக்குங்க, செயல்பட்டுக்குங்க. அவ்வளோதான் விமல்வர்மன் சொல்லுவேன். உன்னுடைய பேர் சுத்தமான பள்ளி பையன், சுத்தமான